அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து குரூப் 2 சிலபஸ், குரூப் 4 தமிழ் சிலபஸே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த கலைச்சொற்கள்ஸ், கூற்றுக்காரர் இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. கலைச்சொற்கள்ஸே ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கூற்றுக்காரர் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் 4 மாதிரியே குரூப் 2 எதிர்பார்க்கலாம். சான்ஸ் இருக்கு, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எப்படி வரும்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பாருங்க. இது வந்து சிலபஸ், தமிழ் சிலபஸ் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணம் வந்து 25 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 25 மார்க்ஸில் வந்து எழுத்து சொல் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. எழுத்து சொல்னு சொல்லி எழுத்துல வந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அப்புறம் சந்திப்பிழை, குரலில் வேறுபாடு, நகர் டிஃபரன்ஸ் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மைனா சிங்குலர் ப்ளூரல் சொல்லுவாங்க, ஒருமைப்பன்மை சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும்ன்றிருக்காங்க. இது எழுத்துல மட்டும். நெக்ஸ்ட் சொல் வந்து வேறு சொல் அறிதல், வேறு சொல்லி இருந்து வினை முற்று, வினையச்சம், வினையாள்னு பேர், இந்த மாதிரிலாம் வரும்ன்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அயற்சொல் சொல்லி தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, அந்த மாதிரி 2 வினைச்சொற்கள் வேறுபாடு அறிதல். ஒரு கொஸ்டின் கொடுத்து ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எழுத்து சொல்லேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் 25 மார்க்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்லகராதி வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லகராதி வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. எதிர்ச்சொல்ல எடுத்தெழுதல், ஓரல் துவர்மொழி, ஓரல் துவர்மொழி 42 ஓரல் துவர்மொழி, அது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மீனிங்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருத சொல்லை கண்டறிதல். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து நிறைய ஆன்சர் வரும்ல, அந்த மாதிரி கேட்பாங்க. குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. மலைன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நிறைய ஆன்சர் கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு இருக்காங்க. அப்புறம் ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துருக்கான்னு இருக்காங்க. அவங்களும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டுல எது ஆப்ஷனோ அதை நம்ம டிக் பண்ணி எழுதணும்னு இருக்காங்க. இப்போ பயிலுதல் ஆன்சர், அதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் அந்த இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. வானம் முகில் தோன்றினால் மழை பெய்யும் சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுன்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலாப்பூன்றது மயிலை, குரூப் 4 கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. இந்த மரபு சொற்கள் சொல்லி இந்த ஊர் பெயர்கள் மரபு சொற்கள் குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க. குரூப் 2 வாய்ப்பு இருக்குது, அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி. ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். இப்போ இருந்தால் நேற்று மழை பெஞ்சதுன்றது மழை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, ஸோ இது கரெக்டாக எழுதணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்குவோம். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி தான் இங்கே பொருள் தரும் ஒரு எழுத்து கொடுத்துட்டு இந்த ஆண் கொடுத்துட்டோம்னா இதுக்கு என்ன நிறைய மீனிங்ஸ் வரும்ல, அந்த மாதிரி மீனிங்ஸ்லாம் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எழுதும் திறன் வந்து 15 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எழுதும் திறன் வந்து 15 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயல்பாட்டு வினை, தனிவினை, பிறவினை எல்லாமே இதில் வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எழுதும் திறனில் 15 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட் மரபு தமிழ் வந்து திணை மரபு, உயர்திணைனா அம்மா வந்தால் அம்மா, அதாவது லிவிங் திங்ஸ் குறிச்சா அது வந்து உயர்திணை. அதுவே நான் லிவிங் திங்ஸ் குறிச்சுன்னா அது அக்ரின்னு சொல்லுவாங்க. மாடுகள், ஆடுகள் சொல்லுவாங்க, அதான் அக்ரினே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்பால், இந்த பெண்பால், அதெல்லாம் வருதுல்ல, அது இலக்கணம் பற்றிலாம் வருதுல்ல, அதெல்லாம் எழுதும் திறனில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒளிமரபு நாய் கத்தியது, சிங்கம் முழங்கும், அந்த மாதிரிலாம் வரும்ல, அது வந்து இந்த எழுதும் திறனில் வரும்னு சொல்லியிருக்காங்க 15 மார்க்ஸில். இதுவும் வரும். சோறு மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, அவங்களும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வரும்னு சொல்லி இது எல்லாமே எழுத்துறனில் 15 மார்க்ஸுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 2லேயும் குரூப் 4லேயே ஒரு 10 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இதுலேயும் கேட்க சான்ஸ் ரொம்ப இருக்குது. 10 கேள்வி அந்த அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரும், இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இப்போ ஒரு கொஸ்டின் தான் கொடுக்கப்பட்ட 10லிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், இது எல்லாமே மரபுத்துடன் பொருள் அறிதல், பழமொழிகள் பொருள் அறிதல், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம குரூப் 4 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க வஉசி பற்றி. ஒரு 3 கொஸ்டின் கொடுத்து இதுக்கு ஆன்சர் எழுதுங்க, இதை வாசி ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பழமொழிகள், மரபுத்துடன் பொருள் எழுதல், நிறைய இது கேட்டிருக்காங்க குரூப் 4லேயே. குரூப் 4 மாதிரி தான் குரூப் 2 இருக்குது, கொஞ்சம் லைட்டாக மாறும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்து 15 மார்க்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எளிய மொழிபெயர்ப்புனா இது ஒரு 5 கேள்வி. இப்போ வந்து ஒரு இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. நம்ம குரூப் 4லேயே பார்த்தோம். வெட்டிரன் அப்படின்னா வெட்டிரன் இந்த இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழ் வந்து திறனாளர், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும், அதான் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் கொடுத்தாலும் தமிழ் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் அவங்களே கொடுத்துருவாங்க பாருங்கள். சான்று, பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு, இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், இது வந்து 15 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க.
இது வந்து 15 மார்க்ஸு. என்னென்னு சொல்லி திருக்குறள் தொடர்பான செய்திகள். திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4, குரூப் 2 ரெண்டுக்குமே திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பாக திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அது வந்து 20 அதிகாரம் மட்டும் 20 அதிகாரம் மட்டும் போதும்னு இருக்காங்க. அவங்களே பாருங்கள், அது என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியோரை துணைக்கோடல், வினை செயல்வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுவுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை, மேற்கோள்கள். இது எல்லாமே 20 அதிகாரம். இது மட்டும் படித்தாலே போதும் திருக்குறள் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அறநூல் தொடர்பான செய்திகள். அதுக்கு அறநூல்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, இது எல்லாமே ஔவையார் பாடல்கள் எல்லாமே சேர்த்து அறநூட்கள்ன்றாங்க. இது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழின் தொன்மை சிறப்பு. திராவிட மொழி 9th புக்கில் இருக்கும் திராவிட மொழிகள், தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த திராவிட மொழி தொடர்பான செய்திகள் அது. அதுக்கப்புறம் உவேசா பற்றி, மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார், தமிழ் பள்ளி தொடர்பான செய்திகள் அவங்கள பற்றி. அதுக்கப்புறம் தேவனையை போவாங்க. 10th புக்கு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 10th புக் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக 10th புக் படிச்சுக்கோங்க தமிழ் பொறுத்த வரைக்கும். தேவநேய பாவனர், அகரம்தலி, பாவலரி பெருஞ்சித்தினார், ஜி.யு. போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சொன்னர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டிகேசி. இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். டிகேசிலேருந்து குரூப் 4 கொஸ்டின் வந்துருந்துச்சு. இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார் இம்பார்ட்டன்ட் தான். வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, ஊத்திரங்கண்ணார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவி எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க குறிப்பு என்னதுன்னா, குறிப்பு வந்து அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாடத்திட்டங்களே அடிப்படையாக கொண்டது தான். அது 10th ஸ்டாண்டர்டு ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாமே தான் இது இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இது ஃபுல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ் தான் இது ஃபுல்லாக இருக்குன்னு இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.